இன்றைய முதல் நிகழ்வாக நூல் அரும்பல் நிகழ்வில் கலந்து கொள்ள வந்துள்ள அனைத்து மாணவர்களையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருகிறோம் வரவேற்கிறோம். முதல் நிகழ்வாக வரவேற்புரை வழங்க நூலக திருமதி ஹேமாவதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய வழிகாட்டுதலின்படி நடைபெற்று வரும் நிகழ்வுகளின் வரிசையில் இன்றைய நிகழ்வாக நூல் அரும்புகள் நிகழ்வில் பங்கு பெற வந்துள்ள குழந்தைகளையும் இன்றைய சிறப்பு நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் திரு வு அப்துல் ரஹ்மான் ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்ட், மேலும் இவ்விழாவிற்கு தலைமை ஏற்றுள்ள நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் திரு சந்தான கிருஷ்ணன் அவர்களையும் இவ்விழாவில் கலந்து கொள்ள வந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று கொள்கிறோம். நன்றி. அடுத்ததாக நூல் அரும்பல் இந்திய துவங்க இருக்கின்றது. முதலாவதாக டி ஜோசன், அமலி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். Good morning to all. I am D. Johnson from Amali Matriculation Higher Secondary School. Today I am talk about the book name is HUD. The book was published by Dreamland Publication. This book was conceived by Veda Prakash. This book was read and learn is easy. This book was more moral. This book was three story. The book I am read second story. The moral was the second story. If you have a short which conceived and by read in anger, for when you so conceived, other will respect you. Thank you. Thank you for your Kalangya Sensory Library. தேங்க்யூ ஜோசன். அடுத்தபடியாக ஏ சுதர்சன், கேவி துறைப்பாண்டியார் தமிழ் மேல்நிலைப்பள்ளி. குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற புக்கோட பேர் த ஆண்ட் அண்ட் த கிராஸ் ஹோப்பர். அந்த இதில் மொத்தம் 16 பேஜ் இருக்குது. அதோட ரேட் வந்து 65 rupees. இதில் வந்து மொத்தம் 3 கதை இருக்குது. அதில் நான் ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு ஊரில் கிராஸ் ஹோப்பரும் ஆண்ட்டும் இருந்துச்சு. அந்த ஆண்ட் வந்து எப்போயுமே சாப்பாடெல்லாம் சேகரிக்கும் குளிர்காலம் வர்றதுக்கு முன்னாடி. இந்த கிராஸ் ஹோப்பர் வந்து அதை வம்பளத்துக்கிட்டே இருந்துச்சு, எனக்கு எப்போயுமே கிடச்சிரும், உனக்கு கிடைக்காது அப்படின்னு. ஆனால் வந்து இந்த ஆண்ட் வந்து அதை கேட்காம செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. குளிர்காலம் வந்ததுக்கப்புறம் அந்த ஆண்ட் வந்து உள்ளதே எடுத்து சாப்பிட்டுக்குச்சு. அந்த கிராஸ் ஹோப்பர் வந்து சாப்பாடு கிடைக்காம அதுகிட்ட போய் ஹெல்ப் கேட்டுச்சு. உடனே இது வந்து நம்மளை வம்பளத்துச்சுன்னு நினைக்காம ஹெல்ப் பண்ணதுனால நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதில் பப்ளிஷர் வந்து நெஸ்ட்லிங். இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் எனக்கு இந்த அதிகாரிகள் வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி. அடுத்ததாக ஜி பிரேம் மித்ரா. சுட்டி குட்டி கதைகள். சுட்டி குட்டி கதைகள் இல்லை 38 கதைகள் இருக்கு. இல்லை 88 பேஜ் இருக்கு. ஒரு ஊரில் ஒரு குதிரை இருந்துச்சான். அந்த குதிரை வந்து முன்னாடிலாம் போருக்கு சென்றதா. போருக்கு மாவு ஆலயத்துக்கு வேலை சென்றது. கத்து முதலாளியிடம் கூறியது குதிரை, முதலாளி நான் போருக்கு சென்ற போது புல் தண்ணி குளிக்க எல்லாமே தருவாங்க, நல்லா அங்கே பார்த்துக்குவாங்க. ஆனால் இங்கே நல்லாவே பார்த்துக்க வேண்டியதாங்க சொல்லிச்சான் அந்த குதிரை. அப்போ ஒரு நாள் வந்து அந்த குதிரை வந்து வருத்தப்பட்டுச்சான். அதுக்கு ஒரு ஆறில் 2 குடம் போயிட்டு இருந்துச்சான். ஒன்று பித்தளை குடம், ஒன்று மண் குடம். ஒரு பித்தளை குடம் வந்து சொல்லிச்சு, நம்ம அந்த ஆறை தாண்டி போவோமா கேட்டுச்சு. மண் குடம் சொல்லிச்சு, பித்தளை குடத்தை தொட்டா நான் உன்னை தொட்ட
2 பேரும் தூள் தூளாக போயிடுவோன்னு சொல்லிச்சான். அதனால் தூரமாக இருப்பான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகாமல் போயிட்டாங்க. இந்த 2வது கதை. 3வது கதை எனக்கு பிடிச்ச கதை குரங்கு கதை. ஒரு ஊரில் ஒரு தோட்டக்காரன் இருந்தானா. இந்த தோட்டக்காரன் வந்து செடிக்கு தான் தண்ணி ஊற்றுவானா. இப்போ ஒரு வாட்டி குரங்கு இருந்துச்சான். அந்த குரங்கு வந்து குரங்கும் அந்த தோட்டக்காரன் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களா. ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு வாட்டி வெளியூருக்கு போகணும் அந்த தோட்டக்காரன்னு சொன்னானா. அப்போ தான் ஒரு வாட்டி சொன்னானா குரங்குக்கிட்ட, குரங்கு நீ மட்டும் செடிக்கு தண்ணி ஊற்றுறியா கேட்டாங்களா. அப்போ தான் சரி சொன்னான். சரி அந்த குரங்கு சொல்லிச்சான். இப்போ ஒரு நாள் வந்து ஒரு இந்த குரங்குக்கு தண்ணி ஊற்ற தெரியும். ஆனால் எவ்வளோ தண்ணி ஊற்றணும் தெரியாது அந்த குரங்குக்கு. அப்போ தான் அந்த குரங்கு சொல்லிச்சான், இன்னொன்று குரங்கு சொல்லிச்சான், நம்ம பெரிய வேருக்கு இருக்கிறதுக்கு மட்டும் ரொம்ப தண்ணி ஊற்றுவோன்னு சொல்லிச்சான். ஆனால் கொஞ்சம் இது சின்ன செடிக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் சொல்லிச்சான். அப்போ தான் இந்த தோட்டக்காரன் வந்து வெளியூர்லேருந்து திரும்ப வந்துட்டானா. அப்போ தான் இந்த பில்லு எல்லாமே பிஞ்சு கடிந்துச்சான். அப்போ தான் பார்த்தான், இன்னும் பிஞ்சு கலந்துச்சு சொல்லிட்டு அழுதானா. இந்த முட்டாள் குரங்கு கிட்ட கொடுத்ததுக்கு நம்மளே செஞ்சுருக்கதான் சொன்னானா. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி. அடுத்து எஸ்வின் மகரிஷி வித்யா மந்திர் சீனியர் செகண்டரி ஸ்கூல். Good morning to all. I tell about the wolf and the stork. The author name is Large Print Spider Books. One day, the wolf was eating his dinner. The bone got stuck in throat. The crane close to by. The wolf said, "Help me, I revert you." The crane happily helped. The crane take the bone. The wolf was very happy and thankful. The crane said, "What about the reward?" The wolf said, "I not eat you. I not to eat you." The crane. The wolf said, I changed my mind. Go away." The crane suddenly fly quickly. The moral of story: never trust animals and people. That's the moral of the story. Okay. To them, to your friends, Thank you have you. to say. Thank you. Clap for me. அடுத்து எஸ்ஏ நக்ஷத்ரா மகரிஷி வித்யா மந்திர் சீனியர் செகண்டரி ஸ்கூல். நக்ஷத்ரா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நக்ஷத்ரா. மகரிஷி வித்யா மந்திர் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
இந்த நூலரும்புகள் நிகழ்ச்சிக்காக நான் தேர்ந்தெடுத்திருக்க புத்தகம் ஐ லவ் யூ கிராண்ட்மா. இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணது ஆட்டம் பப்ளிகேஷன். இந்த புக்கை எழுதுனது மெலனி ஜாய்ஸ். நம்மளோட கிராண்ட்மாக்கும் நம்மளுக்கும் இருக்கிற ஒரு லவ்வை பற்றி அவர் எழுதியிருக்காரு. இந்த புக்கை டிசைன் பண்ணது நிலநாத் கேக். இந்த புக்கோட நீங்கள் பேசுங்க. இந்த புக்கை வந்து சின்ன குழந்தைங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி மெலனி ஜாய்ஸ் எழுதியிருக்காரு. இந்த புக்கை ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் நம்ம கிராண்ட்மா கொடுக்குற லவ்வை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். நான் இந்த புக்கை வந்து நான் நார்மலாக படிக்கிறத விட என்னோட லைஃபோடு நான் கம்பேர் பண்ணி படித்தேன். அப்போ எனக்கு இன்னும் புரிஞ்சிச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ சார். பாப்பா நல்லா ஸ்டோரியை சொல்லாமல் கரெக்டாக பண்ணாங்க. ஏன் பிடிச்சிச்சு, எதுக்காக பிடிச்சது, வெரி குட். அடுத்ததாக நூலரும்பில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு சான்றிதழ்கள் பரிசு பொருட்கள் வழங்கப்படுகிறது. முதலாவதாக டே ஜோசன் அமளி பத்திமன் மேல்நிலைப்பள்ளி. சார் வாங்க சார். நன்றி சோசன். அடுத்ததாக ஆ சுதர்சன் கேவி துரையப்ப நாடார் மேல்நிலைப்பள்ளி. அடுத்தபடியாக கோ பிரேமித்ரா பாலமந்திரி மேல்நிலைப்பள்ளி. தேங்க்யூ மேம். அடுத்தபடியாக சே யஸ்வின் மகரிஷி வித்யா மந்திரி பள்ளி. பேரண்ட் யாருக்குங்களா? வாங்கம்மா. அடுத்தபடியாக ச ஆ நக்ஷத்ரா மகரிஷி வித்யா மந்திரி பள்ளி. வாங்கம்மா. அப்படியே என்னங்க மேடம், ஒரு நிமிஷம் தம்பி, ஒரு நிமிஷம். ப்ரைஸ் வாங்க மட்டும் இப்படி முன்னே வாங்க சார். இந்த பையனை வர சொல்லுங்கள். அப்படி நின்னுங்க லைனா. அப்படியே சர்டிஃபிகேட்டோட எடுத்து வாங்க. இப்படி லைனை நின்னுங்க. அப்படி பாப்பா இங்கே, அவங்க இங்கே இப்படி தள்ளி இப்படி வாங்க. இப்படி வாங்க சார். நடுவில் நின்னுங்க சார். வாங்கம்மா. லைன் நின்னுங்க.